முன்னேற்ற கழகத்தை பாருங்க. சேரம்பாடி தேயிலை தோட்டை பகுதியில் அரசு மருத்துவமனை தொடங்குவோம் என்று சொன்னீர்கள், செஞ்சீங்களா? செய்யல. இது தேர்தல் வாக்குறுதியில 2021 உதகை மண்ணில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி. நீலகிரியில பொறியியல் கல்லூரி தொடங்குவோம், தொடங்கல. திமுக கடந்த 5 ஆண்டுகள்ல தம்பட்டம் அடித்துக் கொண்டு போஸ்ட் அடிச்சு நீலகிரி மக்களுக்கு நாங்கள் அரசு மருத்துவக் கல்லூரி கொடுத்திருக்கோம் சொன்னதுக்கு காரணமான ஒரு அமைச்சர் இங்கே நின்று கொண்டிருக்கின்றார், ஐயா முருகன் அவர்கள். காரணமான ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே வந்திருப்பதும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில தமிழகத்தில் 11 மருத்துவக் கல்லூரி அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது மோடி ஐயா கொடுத்தது. எந்த சம்பந்தமே இல்லாம மருத்துவக் கல்லூரி கட்டி முடித்த பின்பு போஸ்டர் மட்டும் அடித்து இது நாங்கள் செய்த வேலையாக ஊரை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, இது எல்லாம் நம்முடைய மாநில தலைவர் உங்களுடைய அன்பை பெற்றிருக்கக்கூடிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவருடைய யாத்திரையில இதை ஞாபகப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. நீங்கள் மறந்துவிடக் கூடாது. 2021 சொன்ன தேர்தல் வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றாம 2026 தேர்தல் வாக்குறுதிக்காக ஒரு குழுவை போட்டு அந்த குழுவுக்கும் தன்னோட சொந்த தங்கச்சி கனிமொழி அவர்களை தலைவராக போட்டிருக்கிறாங்க. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பத்தி பேசவே வேண்டாம். நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்புல போற இடத்துல எல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவு மோசமா இருக்கு. இன்னைக்கு பாருங்க, காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் காலையிலிருந்து சமூக வலைதளத்தில் சண்டை போடுறாங்க. கனிமொழி அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்தியாவில் அதிமுக கடன் வாங்கினாங்க அவங்க ஆட்சியில, அதையெல்லாம் நாங்க சரி பண்ணிட்டோம், மக்கள் நிம்மதியா இருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து வெளியே சென்ற பொழுது 4.5 லட்சம் கோடி கடன். இன்னைக்கு 4.5 லட்சம் கோடி கடன் அதிமுக ஆட்சியிலிருந்து போகும்போது. சுதந்திரத்திற்கு பிறகு அத்தனை ஆட்சிகள், அதிமுக ஆட்சி முடிச்சு 4.5 லட்சம் கோடி. வெறும் 4 ஆண்டுகள்ல 4.5 லட்சம் கோடி கடனாக இருந்த தமிழகம் இன்னைக்கு 9.25 லட்சம் கோடி கடன். 4 ஆண்டுகள்ல 5 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறீங்க. 5 லட்சம் கோடி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. அதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க கடன் வாங்கினாங்கன்னு போய் சொல்லும் பொழுது காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி என்கின்ற தலைவர் அவரு இல்ல இந்தியாவிலேயே கடன்கார மாநிலம் தமிழ்நாடு தான், இந்தியாவிலேயே அதிக கடன் கடந்த 5 ஆண்டுகள் வாங்கினது நீங்க நன்றாக யோசிக்கணும். கடன்கார மாநிலமாக, குடிகார மாநிலமாக, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத மாநிலமாக 4 ஆண்டுகள் தமிழகத்தை மாற்றிவிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் மீது பழி போடுவது, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது பழி போடுவதை மட்டுமே முழு நேர தொழிலாக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அன்பு சொந்தங்களே, ஞாபகம் வச்சுக்கணும், அடுத்த 5 ஆண்டு முக்கியமான ஆண்டு. தமிழகத்தில் இந்தியாவில் 60% மக்கள் இளைஞர்களா பெண்களா 45 வயசு கீழே இருக்காங்க. அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும். 60% பேர் 45 வயசுக்கு இருக்கிறாங்க. உங்க குடும்பத்தில் குழந்தைங்க இருக்கிறாங்க, அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. நல்ல வேலை, கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு. இதை டபுள் இன்ஜின் அரசாக மேலே மோடி ஐயா அவர்களும் தமிழகத்தில் 2026 அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான ஆட்சி இங்கே அமரும் பொழுது மக்களுக்கான வேலை வாய்ப்பை முதலாக நாம் செஞ்சு கொடுப்போம் ஐயா. மக்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் கொடுக்கணும். லஞ்ச லாபமும் இல்லாத அரசு கொடுக்கணும். அதனால் இங்க இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள், இந்த கூட்டத்திற்கு பெரும் திரளாக நீங்கள் வந்திருப்பது சந்தோஷம். நீங்கள் இன்னும் 10 பேர், இன்னும் 50 பேர், இன்னும் 100 பேர்த்திட்ட சொல்லி எல்லோரையும் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர்களுக்கு வாக்களித்து அவர்களை நீங்கள் சட்டப்பேரவைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கடைசியாக, இன்னைக்கு தமிழ்நாட்டில் மைனாரிட்டி ஓட்டு யாரு வாங்கறதுன்னு போட்டி. கிறிஸ்துமஸ் விழாவுக்கு நீ முதல்ல போவியா, கிறிஸ்துமஸ் விழாவுக்கு நான் முதல்ல போவேனான்னு அண்ணன் விஜய் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பெரும் சண்டை நடந்து கொண்டிருக்கிறோம். அதை செஞ்சுட்டு நம்மை பார்த்து மதவாத கட்சி என்று சொல்லுகின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மதவாத கட்சியோடு கூட்டணி வச்சிருக்கிறீங்க. மதவாத கட்சி நாங்களா? கிறிஸ்துமஸ் விழாவுக்கும் இஸ்லாமிய நண்பர் விழாவுக்கும் மட்டுமே செல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் மதவாத கட்சியா? மதவாத கட்சியாக முழு வேஷத்தை போட்டுக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து கை நீட்டி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை. டெல்லியில கிறிஸ்துமஸ் பெருவிழாவென்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2 மணி நேரம் சர்ச்சில் இருந்து முழுமையாக சர்ச் சர்வீஸ்ல இருந்து
கிறிஸ்துமஸ் நண்பர்களுக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்திருக்கின்றார். ஆனால் சொந்தங்களே, நம் மீது எப்படிப்பட்ட அவதூறை அள்ளி வீசினாலும் கூட நாம் ஒருங்கிணைப்பா இருக்கணும், ஒரே அணியாக இருக்கணும், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி கொண்டு வரணும், நம்முடைய தலைவர்கள் முக்கியமான பொறுப்பில் உட்காரணும், நம்முடைய எம்எல்ஏக்கள் பாராளுமன்றத்திற்கு போகணும். அப்படி நடக்கும் பொழுது மட்டும்தான் நம்முடைய குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு, நம்முடைய குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு. நல்லா யோசிச்சு பார்த்துங்க. வறுமை என்பதை அறவே ஒழிக்க முடியும். மேலே மோடி அவர்கள் இன்னைக்கு ஆந்திரால எப்படி சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு முழுமையாக மோடி அவர்களை பயன்படுத்தி ஆந்திரா இன்று வளர்ச்சி பாதையில் இருக்கிறதோ, அதுபோல் நிச்சயமாக தமிழகத்திலும் இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே ஆட்சிக்கு வரும் பொழுது முழுமையாக மோடி அவர்களை பயன்படுத்தி முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நம்முடைய தலைவர்கள், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழகத்தை அடுத்த கட்டம் எடுத்து செல்வார். ஆனால் எல்லோரும் ஓர் அணியாக ஒருங்கிணைப்பாக இருந்து வெற்றி பாதை இன்னும் 100 நாள். திமுக காரன் சொல்றான் இன்னும் எலெக்ஷனுக்கு 100 நாள் தான் இருக்கு. ஆனா பாரதிய ஜனதா கட்சி நாம சொல்றோம் எலெக்ஷனுக்கு 100 நாள் இருக்கு, கூட்டணி வந்துகிட்டே இருக்கிறாங்க, வலிமை அடைஞ்சுகிட்டே இருக்கு, எல்லா கட்சியும் நம்ம பக்கம் வர்றாங்க. தோக்க போறவங்க தான் ஐயா, தோக்க போறவங்க தான் 100 நாளை பார்த்து பயப்படுவாங்க, ஜெயிக்கிறவங்க 100 நாளை பார்த்து பயப்பட மாட்டாங்க. நம்ம ஜெயிக்கிற கூட்டணி, மக்களுடைய அன்பை பெற்றிருக்கக்கூடிய கூட்டணி 100 நாட்கள்ல கூட்டணி இன்னும் வலிமையாக, இன்னும் திறம்பட, இன்னும் ஆழமாக இப்பவே நம்ம ஜெயிச்சிட்டோம் ஐயா. இருந்தும் கூட்டணி எதற்குனா ஒரே அணியில எல்லாரும் ஒரு பக்கம் நம்ம இருக்கணும். மக்கள் அதை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் 100 நாள்ல நடக்கும். நம்முடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் மிக கடுமையான சுற்றுப்பயணம் ஒரு மாவட்டமாக போயிட்டே இருக்கிறாங்க. அந்த உழைப்பு யாருக்காக? நமக்காக. ஏன் எவ்வளவு தூரம் சுத்துறாங்க? நமக்காக, நம்முடைய கட்சிக்காக, நம்முடைய தொண்டர்களுக்காக. ஆனால் நாம் ஒரு தொண்டனாக, அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவனாக, மாநில தலைவரோடு கரம் கோர்த்து அவருடைய உழைப்புக்கு நாம் உழைப்பை கொடுக்கும் பொழுது அவருடைய உழைப்புக்கான ஊதியமும் பயனும் 2026 சட்டமன்ற தேர்தலில் கிடைக்கும். எல்லோரும் சேர்ந்து அதை செய்வோம் என்று சொல்லி மேடையில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு கலந்த தலைவர்களுக்கு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள், பொறுப்பாளர்கள், தொண்டர்களுக்கு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், தலைவர்களுக்கு, இதை மிக சிறப்பையாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நீலகிரி மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைவரிலிருந்து, அணி பிரிவினுடைய தலைவர்கள் இருந்து, பொறுப்பாளர்கள் இருந்து, மண்டல் தலைவர்கள் இருந்து, கிளை தலைவர்கள் இருந்து, முக்கியமாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய படுகையின பெருமக்கள் பெருமளவில் வந்திருக்கிறாங்க. பார்க்கும் பொழுது இங்கு தெரிகிறது உங்களுக்காக பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். மிக நல்ல செய்தியும் கூட அண்ணன் முருகன் அவர்கள் மிக நிச்சயமாக விரைவில் உங்களுக்கு கொண்டு வருவாங்க. நீண்ட கால கோரிக்கை நிறைவேற்றுவதற்காக பாரதிய ஜனதா கட்சி போராடி கொண்டிருக்கிறது, அதுவும் உங்களுக்கு தெரியும். எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. குடிகார மாநிலமாக மாறி இருக்கக்கூடிய தமிழகத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று போராடக்கூடிய தலைவர், கஞ்சா மாநிலமாக மாற்றி இருக்கக்கூடிய தமிழகத்தை போராடி கொண்டிருக்கக்கூடிய தலைவர், திரும்பிய பக்கமெல்லாம் கொலைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தை மாற்றி காண்பிக்க வேண்டும் என்று மாற்றி இருக்கக்கூடிய தலைவர். இந்த தென்றலை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த தென்றலை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த தென்றல் எப்பேற்பட்ட இரும்பையும் உருக்குகின்ற இந்த தென்றல். இடதுபுறம் நிலநடுக்கம், வலதுபுறம் பூகம்பம், அப்படி இருந்தாலும் சரி நடுவுல அசால்ட்டாக நடக்கக்கூடிய நம்முடைய தலைவர் அவர்கள், உயர்திரு நம்முடைய ராசியான தலைவர், அன்பிற்கினிய தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அண்ணன் அவர்கள் நமக்காக சிறப்புரையாற்றுவார்கள். கூட்டத்தினுடைய தலைவர், மாவட்ட தலைவர் தர்மன் அவர்களே, மத்திய இணையமைச்சர், இந்த தொகுதிக்கு சொந்தக்காரர், இந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படாவிட்டாலும் கூட உங்களையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்களே, முன்னாள் மாநில தலைவர், முன்னாள் IPS அதிகாரி, என் மக்கள் யாத்திரையினுடைய நாயகன், மதிப்புக்குரிய அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களே, மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் அவர்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் அவர்களே, முன்னாள் MLA சாந்தி ராம் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் பொன் ஜெயசீலன் அவர்களே,
மாவட்ட கழக பொறுப்பாளர் சஜீவன் அவர்களே, ஏபி மாநில பொதுச் செயலாளர் ஏபி முருகானந்தம் அவர்களே, கருப்பு முருகானந்தம் அவர்களே, அவர்களோடு இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற தஞ்சாவூர் இளங்கோ மற்றும் திருச்சி லோகநாதன், திருவள்ளூர் லோகநாதன் உள்ளிட்ட மற்றும் நந்தகுமார் மாநில செயலாளர், சபிதா போஜன், தமிழ் மாநில காங்கிரஸ் காணி, ஐஜேகே மாவட்ட செயலர் முரளி, முன்னாள் மாவட்ட தலைவர்கள் மோகன்ராஜ், ராமன், குமரன், நஞ்சுண்ட போஜன், கம்பத்தி பாபு, தாயம்மா, கேஜே குமார், வெங்கடேசன், ரூத்து கார்த்திக் உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலர்கள், தொண்டர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொறுப்பாளர்கள் மற்றும் ஐஜேகே தமிழ் மாநில காங்கிரசுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது பணிபுரிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.